வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப சுவையான ரசமலாய் வீட்டிலே பண்ணலாம். அதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து அந்த ஜூஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு அதை கலந்து எடுத்து வைக்கணும். பால் இப்போ நல்லா காயட்டும். பால் காய ஆரம்பித்து சுற்றி சின்ன சின்ன பபிள்ஸ் வரும். அது வரைக்கும் இது மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டியோ போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கலரி விடணும். 2 நிமிஷத்துக்கு கொடுத்துருவோம். ஏன்னா அதில் ஆடப்படிக்க வேண்டாம். அதனால் சுற்றி அந்த பபிள்ஸ் லேசாக வர ஆரம்பிக்கச்சே இந்த லெமன் ஜூஸை விட ஆரம்பிக்கலாம். ஏன்னா கறந்த பாலாக இருந்தால் உடனே திரிஞ்சிரும். பேக்கெட் பாலில் ஒவ்வொரு பேக்கெட் பாலில் ஒவ்வொரு மாதிரி சில சமயம் டைம் ஆகலாம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த ஜூஸை விட்டு லேசாக இப்படி கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா பால் நல்லா திரியும், சீக்கிரமாக திரியும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜூஸ் அப்பப்போ விட்டு விட்டு அதை கலந்து விடணும். ஏன்னா ஆடப்படிய வேண்டாம். அந்த காரணத்தினால அதை நல்லா கலந்து விட்டு அந்த லெமன் ஜூஸை அதில் விடணும். லெமன் ஜூஸும் விடலாம், இல்லைன்னா ஒயிட் வினிகர் இருந்தால் அந்த வினிகர்லேயும் அந்த அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் விடலாம். ரெண்டுத்தில் எதை வேணாலும் விட்டு பாலை திரிய வைக்கலாம். இப்போ கொஞ்சம் லேசாக திரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்பையும் அது நல்லா அந்த சென்னா அந்த பால்லேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் அந்த லெமன் ஜூஸ் நம்ம விட்டு அதை திரிய விடணும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திரிய விடச்சே அது நல்லா கலெக்ட் ஆகி வரும். அந்த சென்னா தனியாக வரும், தண்ணி தனியாக நிற்கும். அந்த அளவுக்கு வரச்சே தான் உங்களுக்கு நிறைய சென்னாவும் அதில் இந்த 1 லிட்டர் பாலுக்கு நிறைய சென்னாவும் அப்போ தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அது மாதிரி விட்டுட்டே வந்தோன்னா கொதிக்கலாம். சில சமயம் பால் இந்த தண்ணி கொதிக்கச்சே கூட இதை விடலாம். சில பேர் அதை விட்டுட்டு லெமன் ஜூஸை விட்டு மூடி வைங்கன்னு சொல்லுவாள். அப்போ சில சமயம் சரியாக செட் ஆகாமல் இருக்கும். அதனால தான் பால் கொதித்தாலும் பரவாயில்ல தண்ணி அதில். இப்போது இந்த தண்ணி தனியாக இந்த சென்னா தனியாக நம்மளுக்கு தெரியும். அந்த தண்ணி க்ரீனிஷ் எல்லோ கலரில் இருக்கும். அது வர வரைக்கும் அதை நம்ம கொதிக்க வைக்கிறது நல்லது. பால் கறந்ததாக இருந்தால் உடனே தெரிஞ்சிடும். அதனால தான் இப்போ ஒரு பாத்திரத்து மேலே ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு அது மேலே ஒரு துணி போட்டு லேசாக மாதிரி அமுக்கி விடணும். இல்லைனா அதில் நம்ம அந்த பாலை கொட்டச்சே தெரிக்கும், வெளியிலலாம் சூடாக வேறு இருக்கும். அதனால் இது மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டுட்டு அதில் அந்த திரிச்ச பாலை அதில் விடணும். அதில் விட்ட உடனே அந்த தண்ணி எக்ஸஸ் தண்ணிலாம் வடியும். ஆனால் இப்போது நல்லா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்து அது மேலே விடணும். லெமன் ஜூஸ் இல்லை வினிகர் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்மெல் போகிறதுக்காக இப்போ அந்த தண்ணியை அதில் விட்டோன்னா அந்த எக்ஸஸ் அந்த ஸ்மெல் என்ன போட்டோமோ தெரியறதுக்கு அந்த ஸ்மெல் போயிடும். போட்டு தான் இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி பிழிஞ்சு விடணும். கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். லேசாக அந்த தண்ணி ரொம்ப தண்ணி இல்லாத அளவுக்கு புழியணும். ஆனால் நமக்கு அந்த சென்னாக்குள்ளே கொஞ்சம் மாய்ஸ்சரும் தேவை இருந்தால் தான் ரொம்ப உடஞ்சி விழாமல் இருக்கும் அந்த மலாய். அதனால் இப்படி நல்லா கொஞ்சம் தண்ணி எக்ஸஸாக இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிகிற அளவுக்கு புழிஞ்சு விட்டால் போகிறோம். புழிஞ்சிட்டு இப்போ அப்படியே ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா அந்த துணியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் தானே வடிஞ்சு போயிடும். இதை வச்சுட்டு அது வடிகிற நேரத்தில் இப்போ ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்து அதை அடுப்பில் வச்சு காய வைக்கணும். இந்த பாலில் தான் நம்ம அந்த சென்னாவை பண்ணிவிட்டு ஊற போட போகிறோம். அதனால் இந்த பாலை இப்போ நல்லா காய்ச்சணும். இது நல்லா காயறதுக்கு கரண்டி போட்டு, ஏன்னா இதுலேயும் ஆடை படிஞ்சு தனியாக நிற்க வேண்டாம், கரண்டி போட்டு கலந்து விட்டுட்டு பால் சூடானதும் அதில் ஒரு 1/2 ஸ்பூன் குங்குமப்பூ போடணும். இப்போ இந்த குங்குமப்பூ தான் இந்த ரஸ்மலாயோட அந்த எல்லோ கலருக்கும் அதுக்குள்ளே அந்த வாசனைக்கும் குங்குமப்பூ தான் மெயின். அதனால் குங்குமப்பூவை இந்த லேசாக சூடு வரைச்சவே போட்டோன்னா அது அந்த பால் கொதிக்க இந்த குங்குமப்பூவோட அந்த கலரும் வாசனையும் நல்லா அதில் கலந்துரும். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடைசியில் கொஞ்சம் போடுறத விட இந்த மாதிரி முதலேருந்தே அது பால்லையே சேர்ந்து கொதிக்கச்சே அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டும் அந்த ஃப்ளேவரும் இருக்கும். அதனால் போட்டு நல்லா கலரி பால் கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 15-20 நிமிஷம் அது கொதிச்சாக்க பாலோட அந்த ஒரு பச்சை வாசனை போய் பாலும் ஓரளவுக்கு பதமாக காஞ்சிருக்கும். சுண்ட வைக்க வேண்டாம், ஆனால் நல்லா காய வைக்கணும். அந்த பச்சை வாசனை போய் பால் நல்ல அந்த டேஸ்ட் அப்போ தான் அந்த பாலுக்கும் ஒரு ஸ்வீட் அதில் கிடைக்கும். அந்த அளவுக்கு அதை கொதிக்க வைக்கணும். ஒரு 15-20 நிமிஷம் கொதிச்சா போகிறோம். அதுக்கப்புறம் இந்த பெரிய ஸ்பூனால் 3 இல்லை 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு கலந்துட்டு
நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு நிறைய ஸ்வீட்டு பிடிக்கும், சில பேருக்கு மீடியமாக இருந்தால் பிடிக்கும். அதனால் 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டுட்டு கலந்து விட்டுட்டு சர்க்கரை வேணுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டு உடனே கலக்கலாம். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. இப்போ அதை நல்லா கலந்துட்டு சர்க்கரை போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும். முதல்ல ஒரு 15 நிமிஷம், அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ அதில் ஏலக்காய் பொடி இப்போ போட்டுட்டு அதை நல்லா ஒரு 5 நிமிஷம் அது கொதிச்சாக்க இந்த பால், இந்த குங்குமப்பூ, ஏலக்காய் எல்லாம் கலந்து அந்த பால் வந்து நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா தலைன்னு இந்த மாதிரி கொதிக்கணும் பால். சர்க்கரை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஹையில் வச்சு பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டு கொதிக்க வச்சோம்னாக்கா அந்த பாலுக்கு வந்து அந்த நல்ல அந்த வாசனை நல்லா இருக்கும். அதனால் அது வரைக்கும் அதை ஒரு கொதித்து அந்த ஸ்மெல் நல்லா வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த பாலை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். பால் கொஞ்சம் அது லேசாக ஆற ஆரம்பிக்கட்டும். இப்போது அந்த சனாவை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டோம்னாக்கா இந்த மாதிரி லேசாக கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கும், உதிர்த்து விட்டால் இந்த மாதிரி உதிரும், பிடிச்சா திருப்பி பிடிக்க முடியும், அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, ரொம்ப கொலன்னு இருக்காது. இப்போ இதை வந்து கலக்கணும். அதுக்கு இப்போது நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரவா போட்டால் போகிறோம் அந்த பைண்டிங்க்காக. இது மட்டும் அப்படியே இருந்தால் நம்ம அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வைக்கச்சே உடையலாம். அதனால் இந்த ஒரு டீஸ்பூன் போகிறோம். இந்த சென்னாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரவையை போட்டு கையால் நல்லா பிசியணும். ஆனால் அதை ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் பிசணும். ஹீல் ஆஃப் த பாம்னு பேர் இந்த இடம். அந்த இடத்தால ப்ரெஷர் கொடுத்தோன்னா, உள்ளங்கையில் கொடுத்தோன்னா அவ்வளோ ப்ரெஷர் வராது, இது வழியாக கொடுத்தா ப்ரெஷர் இருக்கும். ஒருவேளை அவ்வளோ டைம் இல்லைனாக்க மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணலாம். ஒரு 3-4 தடவை பல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையால் கலந்தோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக கொஞ்சம். இல்லை கையால் மட்டுமே கலந்துக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கலக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இந்த அளவுக்கு அது ஒரு மைதா மாவு பிசைஞ்ச அளவுக்கு இந்த சனா வந்து இப்போ நல்லா பைண்டாகி வந்திருக்கும். ஒட்டாது, இந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா பிளேட்டில் ஒட்டாது, கையில் ஒட்டாது. அது வரையில் அதை பிசையணும். சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ அதை எடுத்து நல்லா ரவுண்டு கொஞ்சம் கையில் வச்சு அழுத்தமாக வச்சு ரவுண்டு பண்ணி இந்த மாதிரி தட்டணும். இந்த மாதிரி ரவுண்டாகவும் வச்சுக்கலாம், ஓவலாகவும் வச்சுக்கலாம், அது நம்ம இஷ்டம். ஆனால் ஒரு கிராக் கூட இல்லாத அளவுக்கு ஸ்மூத்தாக 2 பக்கமும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற அளவுக்கு பண்ணி அந்த சனாவை எல்லாத்தையுமே இப்போ நம்ம அந்த ரவுண்ட்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நீங்கள் என்னுடைய சேனல் பார்க்குறது ஃபஸ்ட் டைம்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது 1 லிட்டர் தண்ணி வச்சு அதை 200 கிராம் சர்க்கரை போட்டு கொதிக்க விடணும். அந்த சுகர் வாட்டரில் இப்போ இது வேகணும் இந்த சனா. அதனால் அந்த தண்ணி நல்லா கொதித்து வரச்சே அதில் ஒரே ஒரு ஏலக்காயை எடுத்து கையால் லேசாக பிச்சு போட்டால் போகிறோம். ஏன்னா அந்த சுகர் வாட்டருக்கு ஒரு வாசனை வேணும், இந்த ஃப்ளேவருக்காக அந்த ஏலக்காயை போடுறோம். போட்டுட்டு இப்போ இந்த சனாவெலாம் ஒன்றா அதில் போட்டுடணும். போட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டோன்னா ஒரு 5-10 நிமிஷம் அது கொதிக்கச்சே தானே ஒன்றுன்னா மேலே எழும்பி வரும். கொஞ்சம் சைஸும் பெருசாகிடும், நம்ம போடுற சைஸ் தான் இருக்காது, அது மாதிரி டபுள் சைஸாகி மேலே முதக்கும். அப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி போடச்சே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும், சுகர் சிரப்பில் நல்லா உள்ளே இழுத்துக்கும். அப்படி இல்லைனாலும் இதே தண்ணியை குக்கரில் வச்சு இந்த சனாவெல்லாம் அதில் போட்டு ஒரே ஒரு விசில் வச்சோம்னா அப்போயும் அது இந்த மாதிரி முதந்து மேலே நல்லா வரும். 2 மெத்தடில் எதை வேணாலும் பண்ணலாம். இப்போ இந்த சனாவை எடுத்து பார்த்தா நல்லா வெந்திருக்கும், சாஃப்டாக இருக்கும். இப்போ அது எல்லாத்தையும் தட்டில் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுக்கணும். அப்போ அது உடையாமல் வரும், ஃபுல்லாக அப்படியே இருக்கும். இப்போ இந்த பாலில் அதை போட்டுடணும். அந்த சனாவெல்லாம் இந்த பாலில் போட்டு இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஆறணும், நல்லா ஊறணும். ஒரு 4-5 மணி நேரம் இந்த சனாலாம் அந்த பாலில் வந்து ஊறச்சேனா அந்த ப்ராப்பர் டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ அது 4-5 மணி நேரம் கழித்து எடுத்தாக்க நல்லா பெருசாக எடுத்து பாருங்க, இந்த மாதிரி பெருசாகி நல்லா ஊறும். இதுக்கு வந்து இந்த சாரப்பருப்பு போடுறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாரப்பருப்பு எல்லா கடையிலையும் கிடைக்கும், ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லாமும். இப்போ அந்த சனாவையும் அந்த பாலையும் அதை எடுத்தால் இந்த ஸ்வீட் வந்து நம்ம கடையில் தான் வாங்கணுங்கிறதுல வீட்லேயும் பண்ணலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சாரப்பருப்போட வச்சா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதுதான் இந்த ரஸ்மலாயோட ஸ்பெஷாலிட்டி. அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல்
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். அதனால் நீங்களும் எந்த ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு உங்களுக்கு அது எவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, எப்படி இருந்தது, எவ்வளோ ஈஸியாக இருந்தது பண்ணுறதுக்குங்கிறது எனக்கும் தெரியும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பார்த்துட்டு இந்த ரெசிப்பியை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. கோல்டாக தான் சாப்பிட்ணும் இந்த ரஸ்மலாயை, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.